இன்னைக்கெல்லாம் வாஷிங் மிஷின், அன்னைக்கெல்லாம் கையில் அடிச்சு துணியை புழிஞ்சு அப்படி காய போட்டாங்க. அப்படிலாம் வேலை செஞ்ச பெண்களுடைய உடம்பு எப்படி இருந்துச்சுன்னா இடுப்பு 8 மாதிரி இருந்துச்சு. புள்ளைய தூக்கி இடுப்புல வச்சா அவன் பாட்டுக்கு உட்காந்துருப்பான், படிக்கட்டில் உட்காந்த மாதிரி. இப்ப 8க்கு எங்க போறது? எல்லாம் சிமெண்ட் தொட்டி ஆட்டம் மேல இருந்து இப்படி கிளம்பி வருது. புள்ளைய தூக்கி இடுப்புல வச்சா வலிக்கு ஓடிடுறான் அவன். அம்மா எங்கம்மா இடத்த காணா, நானே 15 வருஷமா காணா போட்டு தேடிக்கிருக்கேன், போடா என்று ஆளு முகரையும். என்ன சோஃபாவா இங்க செஞ்சு வச்சிருக்காங்க, போடா அப்படின்னு. அதுக்குன்னே ஒரு ட்ரெஸ் கண்டுபிடிச்சிருக்கான், நைட்டின்னு, யானைக்கு லங்கோடு போட்ட மாதிரி மேல இருந்து 8 சிமெண்ட் தொட்டியான்னு கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. அந்த நைட்டியே நைட்ல தான் போடணும். சில பெண்கள் பட்டிமன்றத்துக்கு அதை போட்டுக்கிட்டே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்குதுங்க. எனக்கு பேச்சே ஓட மாட்டேங்குது. அதை போட்டுக்கிட்டு பால் வாங்க வர்றது, பால்காரன் தப்பு தப்பா லிட்டரை அளந்து நஷ்டத்துக்கு வித்துக்கிட்டு இருக்கான் பாலை. இன்னொரு அம்மா நைட்டியை போட்டுக்கிட்டு பிள்ளைகளை விட பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கு, வாத்தியார் லீவை போட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. படித்த கணக்கெல்லாம் மறந்து போச்சு. இந்த அம்மா நைட்டியை போட்டு பிள்ளைகளை கொண்டு வந்து விட வந்துருச்சு. நாங்கள் அன்னைக்கு பட்டிமன்றம் நடத்த போகிறோம். ஒரு அம்மா நைட்டியை போட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. என்னம்மா அம்மா நைட்டி போட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா? அதாவது போட்டிருக்கேன்ல, ஒன்னு யாரும் அங்கே பார்க்க சொன்னது, போ வேலையை பார்த்துட்டு போன்னு. இந்த நைட்டிங்கிற ட்ரெஸ் நம்ம உருவாக்குனதா? ஜீன்ஸுங்கிற பேண்ட் நம்ம கண்டுபிடிச்சதா? இந்த கோட்டு ஷூட்டு இது நம்ம நாட்டினுடைய பண்பாடா? இல்லை. தொப்பா இருக்கணும் பொண்ணு, வெள்ளையா இருக்கணும் ஆளு. வெள்ளையா இருக்கிற ஆளுக்கு இன்னைக்கு ஒரு மரியாதை கொடுக்குறான். கருப்பா இருந்தாலே என்ன பொண்ணு கொஞ்சம் கருப்புங்க, கொஞ்சம் டல்லு, நேரம் கொஞ்சம் டல்லுங்க. என்ன டல்லு? கேரம் போர்ட்லயே பாருங்க, வெள்ளை காயினுக்கு 2 பாயிண்ட் வச்சிருக்கான், கருப்பு காயினுக்கு 1 பாயிண்ட் வச்சிருக்கான். எவன்டா வச்சது? கருப்பு காயினுக்கு 2 பாயிண்ட போடு, வெள்ளைக்கு 1/2 பாயிண்ட போடுறான். அப்பதான் கருப்பு மேல இருக்கிற ஒரு ஆசையே நமக்கு வரும். அந்த கருப்புங்கிறது ஒரு அற்புதமான ஒரு கலர். நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ஒரு பொண்ணு மாப்பிள்ளையோட பிளக்ஸ் வெளியில வச்சிருந்தாங்க. மாப்பிள்ளை பாத்தீங்கன்னா அஜித் மாதிரி நல்லா செக்கச்சிவேன்னு இருக்கான். பொண்ணை பாத்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா பேத்தி மாதிரி கண்ணங்கரேன்னு கண்ணாடி போட்டு இப்படியே பல்லு ஏத்தி. என் தலைமையில தான் கல்யாணம். நான் இப்படியே பார்த்துட்டு என்னடா விசாரிச்சா லவ் மேரேஜ், 9 வருஷம் லவ் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணை. எனக்கு ஒரே ஆச்சரியம், இந்த பொண்ணை எப்படா இவனால லவ் பண்ணியிருக்க முடியும்? அவன்கிட்ட கேட்டுருவான், மாப்பிள்ளைட்டு போய் கேட்டே விட்டேன். தம்பி வாங்க சார், சார் உங்கள்கிட்ட படித்தவன் சார், நான் தெரியும்டா அசோக்கு, இந்த பொண்ணை எப்படா நீ இவ்வளோ அழகா இருக்கா அப்படின்னு. அதுக்கு எனக்கு கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி ஒரு பதில் சொன்னாவன். சார் அவ எனக்கு அழகா இருக்கா சார், உங்களுக்கு அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லை சார், அவள்கிட்ட எது அழகுன்னு எனக்கு தெரியும் சார்ன்னு சொன்னான் பாருங்க. அந்த இடத்துல அந்த மாணவன் எனக்கு எவ்வளவு பெரிய புத்திய புகட்டினான் தெரியுமா? தன் மனைவியிடம் எவன் அந்த குறிப்பிட்ட அழகை ரசிக்க தெரிகிறானோ, கல்யாணம் முடிஞ்சு 3வது நாள் கூட்டிட்டு வரும்போதே ஒருத்தன் மனசுல என்ன நினைக்கிறான், இன்னொரு நல்ல பொண்ணா கூட பார்த்துருக்கலாம், எங்க மாமகளை கொடுக்குறேன்னாங்க, தெரியாம இதை கட்டிட்டு வந்துட்டேன்ட்டு 15ஆம் தேதி கல்யாணம் முடிச்சவன் 18ஆம் தேதி இப்படி நினைச்சான்னா அவன் வாழ்க்கை என்னத்துக்காக யோசனை பண்ணி பாருங்க. வாழ்க்கையினுடைய நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கு. வெறும் குடும்ப வாழ்க்கை மட்டும் இல்லை, நம்ம ரசித்த விஷயங்கள் கூட இன்னைக்கு மாறிடுச்சு. எம்ஜிஆர், சிவாஜி அவங்களுடைய காலகட்டம். ஒரு தடவை எம்ஜிஆருக்கு பனைமரத்தில் ஏறிக்கிட்டே பாட்டு பாடுற மாதிரி ஒரு காட்சி வச்சுட்டாங்களாம். பனைமரத்தில் ஏறிக்கிட்டே இருந்திருக்காரு. பாட்டு தொடங்கிருச்சு. 1 2 3 பா நீலகண்டன் சொல்லியிருக்காரு, பாடுங்க தலைவரை அப்படின்னு. அதோ அப்படின்ற டேய் ஒன்ன கூப்பிட்டுருக்காரு டைரக்டரை. எம்ஜிஆர் தான் கையை விரிக்காம பாட மாட்டாருன்னு தெரியும்ல, உனக்கு யார தென்னை மரத்தில் ஏறுற சீனை வைக்க சொன்னது? மாத்ரா சீனை. அவருடைய ஸ்டைலு காதல் பாட்டு பாடினாலும், புரட்சிகரமான பாட்டு பாடினாலும், தத்துவ பாட்டு பாடினாலும் இந்த கையை அசைச்சு அந்த அசைவுகளுக்கு தமிழ்நாடு கொடுத்த மரியாதை இருக்கே, அடே அப்பா.